உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுக்குள்ள கனவுகளையும் மாநில வளர்ச்சி தொடர்பான கனவுகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த திட்டம் அமைய உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழும் தமிழ்நாடும் செழிக்க வேண்டும் என்றால் புத்தகங்கள் எனும் அறிவாயுதங்களை இளைஞர்கள் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். 49வது புத்தக காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போராடிதான் தமிழகம் இந்த நிலைமைக்கு வந்திருப்பதாகவும் இதிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் யாரும் தம்மை வீழ்த்த அனுமதிக்க கூடாது எனவும் கூறினார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார். டெல்லியில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், இருவரும் இல்லாமலேயே கட்சி மிக வலுவான நிலையில் இருப்பதாக அவர் கூறினார். ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்த இபிஎஸ் டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் மழுப்பலாக பதிலளித்தார். சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று கூறிய அவர், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றும் எந்தெந்த கட்சிகள் என்பதை தற்போதைக்கு சொல்ல முடியாது என்றும் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ற கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொறுமையாக காத்திருங்கள் என கூறிவிட்டு உடனடியாக புறப்பட்டு சென்றார். இலவசமாக வழங்கப்படும் மடிக்கணினியில் படம் மற்றும் கேம் விளையாடுவதை தவிர்த்துவிட்டு தங்களுடைய படிப்புக்கு பயனுள்ளதாக கல்லூரி மாணவிகள் பயன்படுத்த வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பிராட்வேயில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற மடிக்கணினி வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நயினார் நாகேந்திரன், என்டிஏ கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து எடப்பாடி பழனிசாமியுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறினார். இரண்டு நாள் பயணமாக பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் நாளை தமிழகம் வருகிறார். விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழகம் தயாராகி வரும் நிலையில் தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் பணிகள் தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. தேமுதிக உரிமை மீட்பு மாநாடு அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இன்று நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இன்று நடைபெறும் தேமுதிக உரிமை மீட்பு மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் நம்பிக்கையுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வாய்ப்பளித்தார்கள் என்றும், ஆனால் அந்த நம்பிக்கையை திமுக சிதைத்து விட்டதாக அன்புமணி சாடினார். நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தம் வழங்குவதில் அமைச்சர் கே.என். நேரு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை பதிந்த வழக்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏன் திடீரென விசாரணை உத்தரவு பிறப்பித்துள்ளார் என தாவைக்க கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். காரணம் எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அமைச்சர் நேரு கம்பி எண்ணுவது உறுதி எனவும் கூறியுள்ளார். மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் தற்போது உள்ள 1417 கடைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தாக்கி கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதரிடம் நீதிபதி நேரடியாக கேள்விகளை எழுப்பி விசாரணை மேற்கொண்டார். மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் ஆய்வாளர் ஸ்ரீதரிடம் விசாரணையை தொடங்கிய நிலையில் மற்ற நபர்களிடமும் அவர் நேரடியாக விசாரணை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது.
ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மாஸ்காட் எனப்படும் அடையாள சின்னத்தை ஆதாருக்கு மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆதாருக்கான மாஸ்காட் உருவாக்கத்தில் பொதுமக்கள் பங்கு பெறும் வகையில் நடைபெற்ற போட்டியில் கேரளாவை சேர்ந்த அருண் கோகுல் வடிவமைத்த மாஸ்காட் தேர்வு செய்யப்பட்டது. வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் காரணமாக இந்திய எல்லையில் கடந்த ஆண்டு மட்டும் 1000க்கும் அதிகமான ஊடுருவல் முயற்சிகள் நடைபெற்றுள்ளன. இந்திய வங்கதேச எல்லையில் மட்டும் 1104 ஊடுருவல் முயற்சிகள் கண்டறியப்பட்டு முறியடிக்கப்பட்டது. இந்த எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என்றும் தெரிய வருகிறது. மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வழங்காமல் கேரள அரசை நெரிக்க பார்ப்பதாக மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி முதலமைச்சர் பினராயி விஜயன் சத்தியாகிரக போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். கேரளாவிற்கு எதிரான மத்திய அரசின் பொருளாதார தடையை கண்டித்து ஜனவரி 12 அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள தியாகிகள் தூணில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெறும் என பினராயி தெரிவித்துள்ளார். கர்நாடக எல்லையோர பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மலையாளத்தை கட்டாயம் முதன்மை மொழியாக்கும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் கேரள அரசின் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அனைத்து உரிமைகளையும் பயன்படுத்தி கர்நாடகா எதிர்க்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐபேக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதை கண்டித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி இன்று மாபெரும் கண்டன பேரணியை நடத்தவிருக்கிறார். ஐபேக் அலுவலகத்தில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை திருடிச் சென்றதாக மமதா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் தண்ணீர் மாசுபாட்டால் அப்பாவி மக்கள் உயிரிழந்த சூழலில் மாவட்ட ஆட்சியரும் மேயரும் RSS அலுவலகத்திற்கு சென்று ஆய்வுக் கூட்டம் நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராம்பாக்கில் புதிதாக திறக்கப்பட்ட RSS அலுவலகத்தில் இந்தூர் கலெக்டர் சிவம் வர்மா மற்றும் மேயர் புஷ்யமித்ர பார்கவா ஆகியோர் RSS நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர். பீகார் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தோற்றதற்கான காரணங்கள் குறித்து தேஜஸ்வி யாதவ் ஆலோசனை நடத்தியுள்ளார். அதில் தோல்விக்கான முதன்மை காரணமாக தேர்தல் நெருக்கத்தில் நிதிஷ்குமார் பெண்களுக்கு வழங்கிய 10,000 ரூபாய் நிதியுதவிதான் என கண்டறியப்பட்டுள்ளது. கட்சி தலைமையில் உள்ள தேஜஸ்வியும் எளிதில் அணுகும் தலைவராக செயல்படாததும் ஒரு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. அஸ்ஸாமின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வங்கதேச இஸ்லாமியர்கள் மட்டும் 40% பேர் வரை இருப்பார்கள் என முதலமைச்சர் ஹேமந்த் சர்மா கணித்துள்ளார். இதே நிலை நீடித்தால் 2041ஆம் ஆண்டுக்குள் அவர்கள் இந்துக்களின் எண்ணிக்கைக்கு சமமாக வந்துவிடுவார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். டெல்லியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியின் போது மசூதி இடிக்கப்பட்டதாக தகவல் பரவி வன்முறை வெடித்த நிலையில் மசூதிக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதை ட்ரோன் காட்சிகள் உறுதி செய்துள்ளன. ராம்லீலா மைதானத்திற்கு அருகே உள்ள மசூதியும் இடிக்கப்பட உள்ளதாக பரவிய தகவலால் உள்ளூர் மக்கள் திரண்டு போலீஸ் மீது கல்வீச்சில் ஈடுபட்டனர். ரீஃபண்ட் தொகையை பெற AI மூலம் பயனர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக ஜொமேட்டோ நிறுவனர் வேதனை தெரிவித்துள்ளார். ரீஃபண்ட் தொகையை பெற உணவை புகைப்படம் எடுத்து AI மூலம் பூச்சிகள் இருப்பதாக எடிட் செய்வதாக ஜொமேட்டோ நிறுவனர் தீபிந்தர் கோயல் அதிருப்தி தெரிவித்தார். காவல்துறையின் திறமையான நடவடிக்கையின் காரணமாக வழிப்பறி, திருட்டு, செல்போன் பறிப்பு சம்பவங்கள் மற்றும் வாகன திருட்டுகள் வெகுவாக குறைந்திருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் 2025ஆம் ஆண்டு 93 கொலை வழக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழாவை ஆளுநர் RN ரவி குடும்பத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தார். ஆளுநர் மாளிகை ஊழியர்களுடன் பொங்கல் வைத்தும் அங்கு நடைபெற்ற உரியடித்தல், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடன நிகழ்ச்சியையும் ஆளுநர் பார்த்து மகிழ்ந்தார். நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆயிரமாக படி அளப்பவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று அமைச்சர் துரைமுருகன் புகழாரம் சூட்டினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொங்கல் தொகுப்புகளை வழங்கி பேசிய அவர், எது எடுத்தாலும் 1000 என்பது போல எதற்கெடுத்தாலும் 1000 முதல்வர் கொடுப்பதாக கூறினார்.
அப்பாவுக்கே துரோகம் செய்த அன்புமணி எப்படி மக்களுக்கு உண்மையாக இருப்பார் என வேளாண் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வினவியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பொங்கல் பரிசு வழங்கிவிட்டு பேசிய அவர், காசுக்காக கூடுகிற கூட்டணி திமுக கூட்டணி அல்ல என்றும் அது கொள்கை கூட்டணி என்றும் பெருமிதத்தோடு கூறினார். போலி வாக்காளர்களை கொண்டு திமுக ஆட்சிக்கு வர நினைப்பதாகவும் சட்டமன்ற தேர்தலில் அது நடக்காது என்றும் பாஜக நிர்வாகி குஷ்பு தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தேர்தலில் NDA கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதலமைச்சராக அமர வைப்பது உறுதி என கூறினார். பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை தெரிவித்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே 7ஆம் நாளாக சமத்துவ நடைப்பயணத்தை மேற்கொண்ட அவர் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் சித்தஞ்சேரியில் நடைபெற்ற இரங்கல் நிகழ்ச்சியில் சிறுமி ஒருவரின் பிறந்தநாள் கேக் வெட்ட முயன்ற தொண்டரிடம் சிறிது நேரம் பொறுத்திருங்கள் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியதால் கோபமடைந்த தொண்டர் கேக்கை மேடையின் மீது வீசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. விசிக நிர்வாகியின் தாய் மறைந்ததை அடுத்து அவரது திருவுருவ படம் திறப்பு நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்றார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 694 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் போட்டியில் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சைக்கிள், குக்வேர், கட்டில் போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி சரக்கு போக்குவரத்து 700%, கடல் சுற்றுலா 400% வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், உலகின் முதல் 100 துறைமுகங்களின் பட்டியலில் இந்தியாவில் உள்ள 9 துறைமுகங்கள் இடம் பிடித்துள்ளதாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனத்துறையில் பணிபுரிந்து வந்த தற்காலிக வன காப்பாளர் வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தமபாளையத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் கொடைக்கானலில் தங்கி வன காப்பாளராக பணியாற்றி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசின் தொகுப்பு வீட்டில் பங்கு கேட்பதாக கூறி அண்ணன் கத்தியால் தலையை வெட்டியதில் தங்கை படுகாயமடைந்தார். சேத்து வண்டையை சேர்ந்த சத்யா என்பவர் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் புதிதாக கட்டிவரும் தொகுப்பு வீட்டை தனது தாயிடம் உரிமை கோர முயன்றதாக அவரது அண்ணன் சத்யமூர்த்தி சந்தேகம் அடைந்ததாக கூறப்படுகிறது. சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட 1200 மாநகராட்சி ஊழியர்களுக்கு MLA பரந்தாமன் பொங்கல் தொகுப்புகளை வழங்கினார். தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரியம், மின்சார வாரியம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான ஊழியர்கள் பரிசு தொகுப்பை பெற்றுச் சென்றனர். வேதாரண்யம் அருகே கலப்பு விதை நெல் வழங்கிய தனியார் நிறுவனத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சநதிக்குளம் கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனத்திடம் விவசாயிகள் விதை நெல் வாங்கி சாகுபடி செய்த நிலையில் கலப்பு விதை நெல் என்பது தெரிய வந்தது. நாகர்கோவில் அருகே வெளிநாட்டு பயணிகள் உள்ளிட்டோரை அழைத்து போதை விருந்து வைத்ததாக கைதான முன்னாள் MLAவின் பேரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. 5 கிராமத்தில் ஹோட்டல் ஒன்றில் பிறந்தநாள் விழா என்ற பெயரில் முன்னாள் காங்கிரஸ் MLAவின் பேரன் கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். இது பற்றி செய்தி வெளியான நிலையில் வீடுகள் கட்ட அனுமதி பெற்றுவிட்டு தங்கும் விடுதிகளாக செயல்பட்டு வரும் கட்டடங்களுக்கு சீல் வைக்க உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டது. தமிழக அரசே ஏற்று தங்களுக்கு ஊதியம் வழங்க கோரி ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சென்ற மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர்.
SRM கல்லூரியில் பொங்கல் விழாவை மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பாரம்பரிய முறைப்படி மண் பானையில் பொங்கல் வைத்தும் சினிமா பாடல்களுக்கு மாணாக்கர்கள் உற்சாகத்துடன் நடனமாடியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாடு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பின் கழிவுநீர் பின்புறம் வசிக்கும் மக்களின் வீட்டின் அருகே செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பிருப்பதாக அச்சம் எழுந்துள்ளது. பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என அவர்கள் குமுறுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு விவசாயிகள் ரசாயன கலப்பில்லாத உருண்டை வெல்லம் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சீவூர், சின்னச்சேரி, வேப்பூர், ராமாலை உள்ளிட்ட கிராமங்களில் வெல்லம் தயாரிக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. தூய்மை பணியாளரை தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியதாக கவுன்சிலரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் குப்பை சேகரிப்பு வாகனத்தை ஓட்டி வரும் தூய்மை பணியாளரான சுப்பிரமணியம் என்பவரை 10வது வார்டு கவுன்சிலரான சரஸ்வதியின் கணவர் சண்முகம் தாக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை அருகே மேலக்கோட்டையூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நடிகர் ராமராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை பல்கலைக்கழக நிர்வாகத்தினருடன் இணைந்து ராமராஜன் பார்வையிட்டார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை உறுதிமொழி குழு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தரைத்தளத்தில் உள்ள டைல்ஸ்களில் விரிசல் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தரைத்தளத்தில் காற்று உள்வாங்கி டைல்ஸ்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய ஆளுநர் RN ரவி, நமது அரசியலமைப்பின் பாதுகாவலராக இருக்கும் ஒரு அரசியலமைப்பு நிறுவனத்தை குலைப்பதற்கான திட்டமிட்ட முயற்சி என கருத்து தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 75ஆம் ஆண்டு குடியரசு தின விழா கருத்தரங்கில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வள்ளலார் இல்லை என்றால் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்காது என திமுக MP ஆர் ராசா தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற தமிழ் தொழில் அமைப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், உலகத்தை இறைவன் படைக்கவில்லை என்றும் அறிவியல் பூர்வமாக நிகழ்ந்தது என்று சொன்ன ஒரே இனம் தமிழினம் என்றார். திமுக அரசுக்கு 13 மார்க் தருவதற்கு அன்புமணி யாரு, வாத்தியாரா என்று அமைச்சர் முத்துசாமி கிண்டலாக கேள்வி எழுப்பினார். ஈரோடு மாணிக்கம்பாளையம் பகுதியில் பொங்கல் தொகுப்பு வழங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் எது செய்தாலும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சொல்வதாக கூறினார். நான் முதல்வன் திட்டத்தால் இந்த ஆண்டு மட்டும் 87 பேர் IAS IPS தேர்வில் வெற்றி பெற்றிருப்பதாக தமிழக முன்னாள் DGP சைலேந்திர பாபு பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை திருவேற்காட்டில் உள்ள ஸ்ரீ மகரிஷி பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர், சிறார்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் இருக்க சமூக செயற்பாட்டாளர்களும் அரசு கல்வித்துறையும் கண்காணிக்க வேண்டும் என்றார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் நெரிசலை குறைக்கும் வகையில் அதற்கு பின்புறம் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் சிறப்பு சந்தை செயல்பட துவங்கியுள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை செயல்படும் இந்த சந்தையில் கரும்பு, வாழைக்கன்று, மஞ்சள், இஞ்சி மற்றும் மண்பானை உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே சிறுமி குளிப்பதை வீடியோ எடுத்த மீன்பிடி தொழிலாளியை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 15 வயதான சிறுமி குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த போது ஜன்னல் வழியே கில்பர்ட் என்பவர் செல்போனை நுழைத்து படம் பிடித்த போது வசமாக சிக்கினான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆதிநாயனப்பள்ளி கிராமத்தில் பல ஆண்டுகளாக கூலி தொழிலாளி குடியிருந்த வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிய ராணுவ வீரரை போலீசார் கைது செய்தனர். வெங்கடேசன் ராஜம்மாள் தம்பதி தாங்கள் தானமாக பெற்ற நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த ராணுவ வீரரான விக்ரம் நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடி அத்துமீறியதாக தெரிகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாலை வளைவில் திரும்பும் போது இருசக்கர வாகனம் நிலைத்தடுமாறி வாய்க்காலுக்குள் விழுந்ததில் ITI மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அத்தானியைச் சேர்ந்த மாணவர் சந்தோஷ் தனது நண்பர்கள் இருவருடன் பைக்கில் கவுண்டம்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்த போது நிலைத்தடுமாறி பைக் சாலையோரத்தில் உள்ள வாய்க்காலுக்குள் விழுந்தது.
ஜனநாயகன் திரைப்படம் சிக்கலின்றி வெளியாக வேண்டி பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலில் தாவைக்க பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். மஞ்சள் நிற ஆடையில் பிள்ளையாரை வழிபட்ட ஆனந்த் மருத மரத்தில் ஜனநாயகன் பட போஸ்டரை காணிக்கையாக செலுத்தினார். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பெண் பணியாளர்கள் நாகை மாவட்ட ஆட்சியரகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே சென்ற நாகை எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் நேரில் வந்து பெண் ஊழியர்களின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டார். புதுக்கோட்டையில் போக்குவரத்து விதிகளை மீறி பயணம் மேற்கொண்ட இளைஞர்களை மடக்கி பிடித்த போலீசார் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். நகரின் பல பகுதிகளில் அதிவேகமாகவும் மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அதிக சப்தத்துடனும் இயக்கப்பட்ட பைக்குகளை மடக்கிய போலீசார் ஹாரன்களை பறிமுதல் செய்து அடித்து நொறுக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குழந்தை பாக்கியம் இல்லாத 32 வயது பெண்ணை மாந்திரீகம் செய்வதாக கூறி கடத்திச் சென்ற சாமியாரை போலீசார் கைது செய்தனர். இளையநகரத்தைச் சேர்ந்த குமுதாவை அதே பகுதியில் குறிச்சொல்லி வந்த போலி சாமியார் சண்முகம் கடத்திச் சென்று 2 மாதங்களாக தன்னுடன் வைத்துக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான இணையதள பதிவு விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த முறை 2415 ஜல்லிக்கட்டு காளைகளும் 735 மாடுபிடி வீரர்களும் கூடுதலாக இணையதளம் வாயிலாக பதிவு செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே காப்பர் கம்பிகளை திருடி வந்த 4வரை போலீசார் கைது செய்தனர். சின்னார்பாளையம் பகுதியில் உள்ள சோலார் மின் உற்பத்தி நிலையத்தில் 160 கிலோ காப்பர் கம்பிகள் திருடு போனதாக பெறப்பட்ட புகாரில் வெப்படை மற்றும் சின்னார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எடிசன், சஞ்சய் குமார், சுபாஷ், ஆரோன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கண்ணகி நகரில் தடை செய்யப்பட்ட 125 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 கைது செய்துள்ளனர். கண்ணகி நகரில் வசித்து வரும் அலெக்ஸ் என்பவர் அவரது வீட்டிற்கு கீழே உள்ள மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விற்று வருவதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை காசிமேடு பகுதியில் முதலமைச்சர் வருவதாக கூறி சாலையோர கடைகளை அடித்து நொறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் குழுமியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி அதிகாரிகள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கடைகளை அப்புறப்படுத்தியதாகவும் மாதம் மாமூல் வாங்கிய ஒரு அரசியல்வாதியும் தங்களுக்காக வந்து பேசவில்லை என்றும் வியாபாரிகள் சாடினர். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என கேட்டு மூதாட்டியை தாக்கி வீட்டிற்குள் கட்டி போட்டுவிட்டு 25 சவரன் தங்க நகை மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பொன்விழா நகரைச் சேர்ந்த பாஜக பிரமுகரின் சன்னியாசி பாண்டியனின் மாமியார் வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதியில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட பட்டாவை கணினியில் பதிவு செய்து தருவதாக கூறி அதிகாரிகள் பெயரில் பல ஆயிரம் ரூபாய் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணினியில் பதிவு செய்யவில்லை என்றாலும் பட்டாவையாவது திருப்பி தருமாறு கேட்ட நிலையில் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி கிராமத்தில் மகாமுனி கோவில் உண்டியலை உடைத்து 70,000 ரூபாயை திருடி சென்ற கொள்ளையர்களை சிசிடிவி காட்சிகள் உதவியோடு போலீசார் தேடி வருகின்றனர். ஒருவனை கோவிலுக்கு வெளியே காவலுக்கு வைத்துவிட்டு கோவிலுக்குள் புகுந்த இருவர் பெரிய கல்லை போட்டு உடைத்து அதில் இருந்த பணத்தை சாக்குப்பையில் போட்டு அள்ளிச் சென்றனர். சென்னை வானகரத்தில் உள்ள ஆவின் பால் பூத்தில் அதிகாலையில் தொடர்ச்சியாக பால் பாக்கெட்டுகள் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் முதல் நாள் 38 லிட்டர் அளவிலான ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகளை திருடி சென்ற நிலையில் மறுநாளும் அதே நேரத்தில் வந்து 48 லிட்டர் ஆரஞ்சு பால் பாக்கெட்டுகளை திருடி சென்றனர். செல்போன் விற்பனை மற்றும் பழுதுபார்க்கும் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த போலி மின்சார பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செல்போன் வியாபாரிகள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தெருநாய் தொல்லை அதிகரித்து வருவதால் அவ்வழியே நடந்து செல்லும் மக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியாவிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் இந்த மாநாட்டை நடத்துவது குறித்து பிரான்ஸ் நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டில் பிரதமர் மோடி அறிவித்தார். இந்த மாநாடு பிப்ரவரி 19, 20 ஆகிய தேதிகளில் டெல்லியில் நடைபெறவுள்ளது. பாகிஸ்தானிடம் JF-17 தண்டர் ரக போர் விமானங்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தையை வங்கதேசம் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் விமானங்கள் மட்டுமின்றி சூப்பர் முஷாக் பயிற்சி விமானங்களை விரைவாக வழங்கவும் வங்கதேச விமானிகளுக்கு பயிற்சிகளை அளிக்கவும் பாகிஸ்தானிடம் வங்கதேசம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கிரீன்லாந்து மக்களை டென்மார்க்கில் இருந்து பிரிக்க அமெரிக்கா பெரும் சதித்திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. கிரீன்லாந்து மக்களை டென்மார்க்கில் இருந்து பிரிவதற்கு ஆதரவளிக்க சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் அவர்களுக்கு மொத்தமாக பணம் வழங்குவது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் விவாதித்துள்ளனர். 2026 IPL கிரிக்கெட் தொடரில் மொத்தம் 94 போட்டிகள் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு அணியும் 18 போட்டிகளில் விளையாட நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஒவ்வொரு அணிக்கும் சொந்த மைதானத்தில் 9 போட்டிகளும் பிற மைதானத்தில் 9 போட்டிகளும் நடத்த IPL நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இனிவரும் காலங்களில் IPL போட்டிகளில் நிச்சயம் விளையாட மாட்டேன் என வங்கதேச அணி வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். KKR அணியில் ஏலம் எடுக்கப்பட்ட முஸ்தபிசுர் ரஹ்மான் கடும் எதிர்ப்பு காரணமாக அணியில் இருந்து நீக்கப்பட்டார். 20 கோடி ரூபாய் கொடுத்தாலும் IPL-இல் விளையாட மாட்டேன் என்று அவர் கூறினார். சிவாஜிக்கு 1995 நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஜெயலலிதா பற்றி கடுமையாக பேசிய போது தாக்குதலுக்கு உள்ளானதாக 30 வருட ரகசியத்தை ரஜினி உடைத்துள்ளார். இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் சினிமாவிற்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவு மற்றும் அவரது பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரஜினி 1995 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து கொஞ்சம் ஆவேசமாக பேசியதாக தெரிவித்தார். பராசக்தி படம் வெளியீடு தொடர்பாக ரசிகர்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்றும் நல்லதே நடக்கும் எனவும் அப்படத்தின் கதாநாயகன் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். திருச்சியில் பராசக்தி படத்தின் முன் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பராசக்தி படத்தை மக்கள் பார்த்து என்ன சொல்லுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் தான் உள்ளதாக கூறினார். நமது மாநிலத்தை வடிவமைத்த மாணவர் இயக்கத்தை பிரதிபலிக்கும் வரலாற்றின் ஒரு பகுதியாக பராசக்தி திரைப்படம் உருவாக்கியுள்ளதாக நடிகர் அதர்வா தெரிவித்துள்ளார். மேலும் தன் மீது நம்பிக்கை வைத்து இத்தகைய வலுவான கதாபாத்திரத்தை கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்த அதர்வா பராசக்தி திரைப்படம் அனைவருக்கும் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் படமாக இருக்கும் என்றார். விமர்சனங்கள் தன்னை ஒருபோதும் பாதித்தது கிடையாது என தெரிவித்த நடிகை நிமிஷா சஜயன் தன்னை பொறுத்தவரை நல்ல விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்றும் கூறினார். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள புனித அந்தோணியாறு ஆலயத்தின் 97ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புனித அந்தோணியார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து திரளான கிறிஸ்துவர்கள் வழிபட்டனர். திருச்செந்தூர் முருகர் கோயில் சந்நிதி தெருவில் தென்காசி மாவட்டம் மருத காலங்குளத்தைச் சேர்ந்த பக்தர்களின் யாத்திரை வாகனத்தை போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பக்தர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகர் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமான் மணக்கோலத்தில் கோயிலில் 6 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள புனித அந்தோணியாறு ஆலயத்தின் 97ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேவாலய தர்மகர்த்தா ஆசிரியர் மரியராஜ் கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெற்றது. 10 நாட்கள் வரை நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி ஜனவரி 16ஆம் தேதி நடைபெற உள்ளது.
ஹோண்டா சோனி நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இரண்டாவது மின்சார காரின் மாதிரி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அஃபீலா 1N என முத்தல் காருக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் விற்பனைக்கு வரும் கார் இந்திய மதிப்பில் 81 லட்சம் ரூபாய் இருக்கலாம் என கூறப்படுகிறது.